பிக் மேட்ச் லீக் 2024-25ஓட சேலஞ்சர் சிட்னி சிக்ஸர்ஸ் சிட்னி தண்டர் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபைனலுக்கு யார் போக போகிறா? ஏற்கனவே ஹரிக்கன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. சிக்ஸர்ஸ் போக போகிறாங்களா, தண்டர் போக போகிறாங்களா? இந்த போட்டி முடிவு செய்ய போகுது. சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் டேபிளில் செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்க லீக் ஸ்டேஜில், தண்டர் தேர்ட் பொசிஷனில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 இடத்துல இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது இன்னொரு போட்டி அப்படின்ற மாதிரி. ஹரிக்கன்ஸுக்கு எகென்ஸ்டாக சிட்னி சிக்ஸர்ஸ் தோத்தா கூட தண்டருக்கு எகென்ஸ்டாக ஜெயிச்சு போக முடியும் ஃபைனலுக்கு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. உங்களோட ஹோமில் வெயிட் பண்ணுறாங்க. சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஸுக்கு எகென்ஸ்டாக ஜெயிச்சுட்டு வந்ததுனால ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஆனால் அந்த டீமுக்கு மைனஸாக நான் பார்க்குறது ஸ்பின்னர் பேஸில் அவங்க எப்பயுமே போவாங்க. இந்த போட்டியில் அப்படி போக முடியுமா? விளையாட போகிறது எஸ்சிஜியில், சிட்னியில் 2 சிட்னி டீம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக க்ரௌடுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் தண்டருக்கு எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களோட ஸ்பின் யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ் யூனிட் அந்தளவுக்கு சிறப்பாக சொல்ல முடியல. அண்ட் பேஸ் யூனிட்டை வலுப்படுத்துறதுக்கு சில பேசஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டான் கிறிஸ்டியன் உள்ளே வராரு, சிட்னி சிக்ஸர்ஸோட முன்னாள் பிளேயர். அந்த வகையில் ஒரு உள்ளே வந்து 11க்குள்ளே வருவாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசலாம். அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நிறைய ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும். இங்கே நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்கிறதுனால பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னியில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜனவரி 24 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 65 போட்டியில் 32 பேட் ஃபஸ்ட்டு 31 சேசிங். இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சிட்னி சிக்ஸர்ஸோட ஃபேவரட் கிரவுண்டு, அவங்களோட ஹோமில் அவங்க நிறைய ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். 158 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இந்த நம்பரை விட இந்த சீசன் பெட்டர் அவுட்புட்டை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வர மாதிரியே ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த சீசனில். ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட் விக்கெட் 6 இருந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. சிட்னி சிக்ஸர்ஸ் 220க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஹீட் 73க்கு 10 அப்படின்னு லோ ஆகிருக்காங்க. 150க்கு பிலோவாகவும் நிறைய ஸ்கோர் வந்திருக்கு. 190க்கு எபோவாக 10 டைம்ஸ் வந்திருக்கு. மீடியம் ஸ்கோர் ஒரு 30 டைமு. இந்த மாதிரி மீடியம் ஸ்கோரை எதிர்பார்த்து இன்றைக்கி போட்டி போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள். குறிப்பாக இந்த சீசனோட ஸ்கோரில் 169 அதை எளிதாக சிக்ஸஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க. 194 அதையுமே எளிதாக சிக்ஸஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க, 2 விக்கெட்டை மட்டும் விட்டு. 220 சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல 206 வரைக்கும் பெஸ்ட் காச்சஸ் வந்தாங்க. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நல்ல ஸ்கோரிங் ட்ராக்காக இந்த சீசன் கொடுத்துருக்காங்க. போன சீசன் பார்க்கும்போது 166 151 154 155 150 160 இந்த ரேஞ்சிலே இருந்திருக்கு. அண்ட் முதல் போட்டி போன சீசனில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 175க்கு 6 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் பார்க்குறோம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த கிரவுண்டு இந்த சீசனில் பெட்டராகி வந்திருக்கு. பட் சிக்ஸஸுக்கு நிறைய ஃபேவர் பண்ணியிருக்கு. சிக்ஸஸுக்கு 1 செகண்ட் ஃபேவர் பண்ணுன்னு எதிர்பார்த்து போகிறேன். சிக்ஸஸ் ஒரு ஓவர் சைஸு ஜாஃபர் ஜோஹன் போன போட்டியில் சூப்பர் பவுலிங் கொடுத்தாரு. அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அலர்ட்டாக இருந்திருக்கலாம். ஃப்ளிப்பு ஒரு கேட்சை பிடிச்சிட்டு கேட்ச் கேட்காம நின்றுட்டார். அதுக்கப்புறம் அதோட பின்விளைவை பின்னாடி பார்த்தாங்க. ஜோஹனுக்கு அந்த விக்கெட் விழுந்திருக்கும். நல்ல பவுலிங் போன போட்டியில் கொடுத்தாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்பார். பென் மெனண்டிக்கு பதிலாக பாசிபிளாக ஹென்னா ஜோக்கப்ஸையும் உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்களா, அந்த ஒரு கேள்வி வருது. அதே நேரத்தில் வேறு யாரையாவது இன்க்ளூட் பண்ண பார்ப்பாங்களா? ஸோ அது மட்டும் மோஸ்ட்லி பென் மெனண்டி ஹிட்டிங் பேஸில் டீசெண்டாக இருப்பார். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா மிச்சல் பெரி, டுவாசியஸ், கெர்ரு, தேவைப்பட்ட ஹென்ட்ரிக்ஸு, எட்வர்ட்ஸ் இருக்கார். இந்த மாதிரி பேஸ் பவுலிங் யூனிட் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்ட்ரா பேஸரை இன்க்ளூட் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஒரு வேளை டவுனாக தெரிஞ்சதுன்னா பென் மெனண்டியை வச்சு 1-2 ஓவர் வீச வைக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சா அதே 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜோஸ் ஃபிலிப்பி, கட்டிஸ் பேட்டர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. கட்டிஸ் பேட்டர்சன் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்குறாரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓரளவுக்கு விளையாட முடியும். ஜோஸ் ஃபிலிப் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மட்டுமே விளையாடுவேன்னு அடம்பிடிச்சு விளையாடுற மாதிரி இருக்குது. அவ்வளோவா மற்ற பக்கம் விளையாடலை. இங்கே நல்லா விளையாடக்கூடிய குவாலிட்டி இருக்குது. பட் இனிஷியலாக ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. அதை தாண்டி வரணும். அதுதான் பார்க்குறேன். ஜாக் எட்வர்ட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாரு. கேப்டன் ரேஞ்சுக்கு ஜென்ரலாக எல்லோரும் யோசிப்பாங்க. ஆனால் கேப்டன் ரேஞ்சுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரானா அது கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு சில போட்டிகளில் நல்ல அவுட்புட் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் கொடுத்துட்றாரு. ஆரம்ப போட்டியில் அப்படி இருந்தார். இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்காரோ அப்படிங்கிற ஃபீல்.
விக்கெட் பேஸ்லேயும் கொத்தா எடுக்கிறதில்ல, ஸ்கோர் பேஸ்லேயும் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணுறதில்ல. இருந்தால் கூட ஓரளவுக்கு டீமுக்குள்ளே வரக்கூடிய பிளேயர் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸு. 3 போட்டி இந்த சீசனில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு போட்டியில் டவுன் ஆனார் 11 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, மற்ற 2 போட்டிலையும் நல்ல அவுட்புட் கொடுத்தாரு. ஜோர்டான் சில்க்கு நல்ல பிளேயர், இந்த சீசனில் கொஞ்சம் டவுனாக இருக்கார். போன போட்டி ஓகேவாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்கார். கேச்சிங் பொசிஷன் நிற்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். லார்ட்ஸ்லண்ட் ஷா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நல்ல ஹிட்டிங் இருக்குது. குறிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா விளையாடுற ஃபீல் இருக்குது, பார்க்கணும். ஹெய்டன்கு, டுவாசியஸ், மெனண்டி, பெரி இவங்கெல்லாம் செம்மையான ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஃபினிஷர்ஸு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேட்டிங் டெப்த்து எப்பயுமே சிக்ஸஸ் வச்சுருப்பாங்க. அந்த பேஸில் தான் அவங்களோட வெற்றிகள் அதிகமாக இருக்குது. ஓவராலாக சீசன் பை சீசன் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது தான். பட் இந்த சீசனில் சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக ஸ்மித்து, வின்ஸ் இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் பயங்கர சைன் பண்ணாங்க. சிட்னி சிக்ஸஸுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இல்லாதது மைனஸ் தான். கடிஸ் பேட்டர்சன் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும், இருந்தாலும் ஈக்குவலாக கண்டிப்பாக வைக்க முடியாது. ஜாஃபர் ஜோஹன் டீசெண்டான லெக்கி. சிட்னி தண்டர் இந்த டீமில் பில்லிங்ஸு, காட்டன் 2 இங்கிலீஷ் ஓவர்சீஸ், கூடவே வந்து பாகிஸ்தான் ஓவர்சீஸான முகமது ஹெஸ்னைனுக்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பாசிபிளாக வெஸ்ஸாகருக்கு பதிலாக ஹெஸ்னைன் வரலாம். இந்த ஒரு விஷயம் இருக்குது. இல்லை ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம். ஸ்பின்னர் தான் அவங்களுக்கு டீம் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் பிளண்டர்னு சொல்லணும். ஏன்னா சிக்ஸஸே பார்த்தீங்கன்னா நல்ல பவுலரான டோட் மர்ஃபி விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட பர்டிகுலராக எஸ்சிஜியில் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டார். மோஸ்ட் ப்ராபப்ளி 16 ஓவர் 15 ஓவர் இந்த ரேஞ்சுக்கு பேசுகிற தான் பயன்படுத்த, ஒரு 4 ஓவர் 5 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் ஓவராலாகவே ஸ்பின்னர்ஸாக பயன்படுத்துவார். அப்படிங்கும்போது ஸோ அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே 3 ஸ்பின்னர் குறிப்பாக 12 ஓவர் வீச வைக்கிறது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம் இந்த கிரவுண்டில். பார்க்கணும் பிச்சர்ஸ்லாம் டவுனாக இருக்கா, வேறு மாதிரி எதுவும் இருக்கா. பட் மோஸ்ட்லி சிக்ஸர்ஸ் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறது தண்டருக்கு அகென்ஸ்டான்னு யோசிச்சா கண்டிப்பாக பேஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஹெஸ்னைன் உள்ளே வரதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். இன்னொரு ஆங்கிளில் டான் கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சிக்ஸஸ்க்காக விளையாண்டுருக்காரு. சிக்ஸஸுக்கு எகென்ஸ்டாக கண்டிப்பாக விளையாடலாம். இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு அவரை உள்ளே கொண்டு வரலாம். அப்போயும் வெஸ்ஸாகர் தான் வழி விடுற மாதிரி இருக்கும். காட்டன் எதுவும் வெளியில் வைக்கிறாங்களா, மிடில் பேஸில் காட்டன் கிறிஸ்டியன் இதுக்கு ஓரளவுக்கு ஸ்வாப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் காட்டன் டீசெண்டாக போல் பண்ண முடியும். பேட்டிங் பேஸ்லேயும் பெட்டராக இருக்கார். கொஞ்சம் யங்காக இருக்கார் டான் கிறிஸ்டியனை கம்பேர் பண்ணி யோசிக்கும் போது. ஸோ அதனால் இப்போ என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பார்க்கணும். வெப்ஜன் போன போட்டியில் ஓப்பன் பண்ணார். ஜேசன் சங்கா வரதுனால வெப்ஜனை வெளியில் வச்சுட்டு ஜேசன் சங்காவை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஜேசன் சங்கா நம்பர் 3 வரதுக்கான வாய்ப்பை இப்போ மாற்றி கில்ஸ் அண்ட் வார்னர் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பார்க்குறேன். இல்லை ஜேசன் சங்கா வார்னர் ஓப்பன் பண்ணிவிட்டு கில்ஸ் அவரோட நம்பர் 3 பொசிஷன்லேயே தொடரலாம். பட் இந்த சீசனில் கில்ஸை மேலே கீழேன்னு மாற்றி அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எங்கே வந்தாலும் அவரு ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. ஜேசன் சங்கா டீசெண்டான பேட்டிங். ஒரு சங்காவை வெளியில் வச்சா கூட ஓகே தான். தன்வி சங்காவை வெளியில் வச்சுட்டு ஒரு பேசரை இன்க்ளூட் பண்ணால் ஜேசன் சங்கா தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவார். அவருக்கான குவாலிட்டி இருக்குது, பார்க்கலாம். பேட்டிங்கில் பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டியும் இருக்குது. சாம் பில்லிங்ஸு ஓகேவா பார்க்கலாம். நல்லா பேஸ் இருக்கிற இடத்துல நல்லா விளையாட முடியும். கேன்பரால் அவர் சக்ஸஸ் பண்ணியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இவங்களோட ஹோமில். ஆனால் இங்கே பார்க்கணும் மோஸ்ட்லி டீசெண்டான ஹிட்டிங் அண்டு எஸ்சிஜி குறிப்பாக பேஸை அங்கே வந்து மேனேஜ் பண்ணி விளையாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இங்கிலீஷ் பிளேயர் பேஸ் இருக்கிற இடத்துல விளையாட முடியும். ஓலிவர் டேவிஸு டீசெண்டான பேட்டிங். போன போட்டியில் எண்டில் கொஞ்சம் நல்லா பண்ணார். இவருக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. நிறைய ஸ்கோர் பண்ணுவார் இந்த சீசனில், பெஸ்ட்டாக இருப்பார் இந்த டீமுக்கு அப்படின்லாம் யோசிக்கப்பட்ட இடத்துல அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஒரு ஸ்டார்ட் கிடச்சா கூட கன்வர்ஷன் இல்லை, ராங் ஷாட்ஸ் அடித்து அவுட் ஆகிட்டே இருந்தார். போன போட்டி ஓகேவாக இருந்தது, கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். க்ரீனு, காட்டன், மெக்கன்ட்ரோ, டாம் ஆண்ட்ரஸு இந்த அளவுக்கு இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. எப்படி நம்ம சிக்ஸர் சைடு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே பேட்டிங் டெப்த் இருக்குது, அதில் பிரச்சனையே இல்லை. குறிப்பாக டாம் ஆண்டர்ஸோட அந்த ஹிட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. எதிர்பார்ப்பு முன்னாடியெல்லாம் இருக்கும் நமக்கு தெரியும். பட் இந்த ஃபார்மேட்லேயும் இங்கேயுமே வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெக்கன்ட்ரோட ஹிட்டிங் சூப்பராக இருக்கும். காட்டன், க்ரீனு இவங்கெல்லாம் டீசெண்டாக விளையாடுவாங்க. ஓவராலாக இங்கேயுமே பேட்டிங் டெப்த்து இருக்குது. வெஸ்ஸாகரோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது வேறு லெவலில் விக்கெட்ஸ் எடுத்தார். இருந்தால் கூட அவர் ரெகுலர் லெவலில் ஆப்ஷனாக அவங்க யோசிக்கலை, தண்டர் சைடு யோசிக்கலை. அண்ட் கிறிஸ்டியன் வரும்போது இவரை தான் வெளியில் தள்ளுவாங்கன்னு தோணுது. இல்லை ஹெஸ்னைன் வந்தாலும் வெஸ்ஸாகரை தான் வெளியில் தள்ளுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டீம்லேயும் பேட்டிங் டெப்த் இருக்குது. பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாகவும் இருக்குது. ஜாக் எட்வர்ட்ஸு, மோசஸ் ஹென்ட்ரிக்ஸு,
அண்ட் 5 ஆப்ஷன் ஃபாஸ்ட் பவுலிங் பேஸ்லேயே இருக்குது. இந்த பக்கம்னு பார்க்கும்போது தண்டர் ஸ்பின் ஆப்ஷன்ஸை ப்ரைமாக வைக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பின்னடைவாக போய் நிற்குமோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படின்னு யோசிக்குது. ஒரு ஸ்பின்னரை ஆஃப் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பின்னர் ஆஃப் பண்ணுறது? ஏன்னா தன்வீர் சங்கா நல்லா பண்ணுறாரு. இன்ஜுரி கன்சர்னில் தான் முதல்ல வெளியில் போனார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் டாம் ஆண்ட்ரூஸை யோசிச்சாங்க. டாம் ஆண்ட்ரூஸ் வந்ததுக்கப்புறம் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. வேறு லெவலில் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் தன்வீர் சங்கா விக்கெட் எடுக்க முடியாத இடத்துல கூட டாம் ஆண்ட்ரூஸ் விக்கெட் எடுக்க முடியும்னு ஷோ பண்ணுறாரு. க்ரீனுக்கு ஓவராக டாம் ஆண்ட்ரூஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த சீசனில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பு தான். யாரை வெளியில் வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கே கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். எனிவே பார்க்கணும் ஆன் டைமில் என்ன மாதிரி காம்பினேஷன் எடுத்துகிட்டு வராங்கன்ட்டு. மோஸ்ட் ப்ராப்ளி பேட்டிங்கில் பெரிய அளவில் இது பண்ண மாட்டாங்க. ஜேசன் சங்கா உள்ளே வருவார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் யோசிக்கப்படுது. பவுலிங் ஆப்ஷன்ஸில் மாற்றம் இருக்கும். அண்டு இனிஷியல் ஓவர் பெரி பாசிபிளாக ஸ்டார்ட் பண்ணுவார் வித்து ஜாக் எட்வர்ட்ஸ். இதுதான் அவங்களோட ஃபார்மட்டாகவே இருந்திருக்கு. மிடில் பேஸில் ஹெய்டனுக்கு வாசியஸ், பவர் பிளேலேயே வாசியஸோட பவுலிங் இருக்குன்ற இதுவும் இருக்குது. ஜாஃபர் ஜஹான் மிடில் பேஸில் குறிப்பாக லெக் பிரேக் பவுலிங் இந்த மாதிரி இடத்துல கஷ்டப்படுற ஒலிவர் டேவிஸ் அண்ட் சாம் பில்லிங்ஸு. ஸோ இவங்களுக்கு எகென்ஸ்டாக ஜாஃபர் ஜஹானை பயன்படுத்தலாம். பென் மெனடிக்கு ஓவர் அவ்வளோவா இருக்காது. ஒரு பேட்டிங் பேஸில் மட்டும் யோசித்து போகலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தொடர்ந்து இருக்கிறாரு, இல்லை காட்டன் ஏர்லியாக வர்றாரு, இந்த மாதிரி இடத்துல பென் மெனடியோட ஓவரை பயன்படுத்தலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய ஆப்ஷன் இருக்கனால ஹென்ட்ரிக்ஸ் அவ்வளோ யோசிக்க மாட்டார். இந்த தண்டரை பொறுத்த வரைக்கும் நியூ பாலை பாசிபிளாக பேஸில் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெஸ்ஸாகர் மெக்கன்ட்ரூ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காட்டனோட பவுலிங் அங்கே இருக்கும். ஒரு அடிஷ்னல் பேஸர் எப்படி இன்க்ளூட் பண்ணுறாங்க, அவங்க கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேஸரையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த காம்பினேஷனை பற்றி இப்போ பேச வேணாம். ஆனால் ஆன் டைமில் சேஞ்சை பார்த்துட்டு, ஏன்னா S9 வராரா கிறிஸ்டியன் வராரா இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு S9 வந்தால் நியூ பாலை S9ட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. லேட்டாகவும் அவர் வீசுவார் அப்படின்றதும் எதிர்பார்ப்பு. இங்கே ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக ஜாக் எட்வர்ட்ஸு ஆல்ரவுண்டர். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அடிஷ்னல் ஆப்ஷனாக இங்கே யோசிக்க வேண்டியது பென் மெனடி மட்டும்தான். மற்ற 5 பேரும் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸ்லாக் ஓவரில் ஹெய்டன் கட் வாசியஸ், போன போட்டியில் ஜாக் எட்வர்ட்ஸ் வீசினதை பார்த்தோம். அந்த மாதிரி கூட மாறலாம். இந்த சைடுன்னு பார்க்கும்போது ஸ்பின் ஆப்ஷன்ஸ் ஹெவி, ஒரு ஆப்ஷன் ஆஃப் ஆகும், அதை பார்த்துக்குவோம். க்ரீன், மெக்கன்ட்ரூ, டாம் ஆண்ட்ரூஸ், தன்வீர் சங்கா. ஸோ அவங்களோட முழு கோட்டா வீசுகிறாங்க. அண்டு மெக்கன்ட்ரூ வெஸ்ஸாகர் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை வெஸ்ஸாகர் இல்லாமல் டான் கிறிஸ்டியன் இருந்தால் எண்ட் ஓவரில் வரலாம், இல்லை S9 இருந்தாலும் எண்ட் ஓவரில் வரலாம். சிக்ஸஸ் தண்டர் இந்த இடத்துல கம்பேரே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வெற்றிகள் சிட்னி சிக்ஸஸ் சைடு தான் முடிஞ்சிருக்கு. பயங்கரமாக இருந்திருக்காங்க. 18-7 அப்படின்ற மாதிரி. அதில் சிக்ஸஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் தோல்விகளாக சந்திச்சு, அதாவது தண்டர் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அண்டு சேஸ் பண்ணும்போது சிக்ஸஸ் பயங்கரமாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் சிட்னி சிக்ஸர்ஸு ரீசெண்டானு பார்க்கும்போது ஹரிக்கன்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு தோல்வி, அதுக்கு முன்னாடி 2 வெற்றி, ஸ்டார்ஸுக்கு எகென்ஸ்டாக தோல்வி அப்படின்னு இருந்திருக்கு. தண்டர்னு பார்க்கும்போது ரீசெண்டாக அகென்ஸ்ட்டு ஸ்டார்ஸு சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி தண்டர் வின்னு, ஹரிக்கன்ஸ் அண்ட் ஹீட்டுக்கு எகென்ஸ்டாக தோத்தாங்க. அண்ட் 2 டீமுமே பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி வெற்றி தோல்விகள் இருந்திருக்கு. 2 டீம்லேயுமே சில பிளேயர்ஸ் வெளியில் போனது. அது குறிப்பாக தண்டருக்கு இன்ஜுரி கன்சர்னில் சாம்ஸு, டாப் ஆடலில் பேன்கிராஃப்ட் இவங்கெல்லாம் போனது பெரிய மைனஸாக அமைஞ்சுது. அண்ட் அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிற வகையில் ஓரளவுக்கு வந்திருக்காங்கன்னா சொன்னேன். எந்த லெவலுக்கு தண்டர் வருவாங்கலாம் யோசிக்கப்படலை, அதில் வந்திருக்காங்க. பட் சிக்ஸஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆடலில் வின்ஸு, ஸ்மித்து மிஸ் ஆகிறது பெரிய மிஸ்ஸு. பவுலிங் பேஸில் SCGயில் குறிப்பாக சீனாபாட்டை மிஸ் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். கடந்த 10 போட்டி இந்த 2 டீம் கடையில் பார்க்கும்போது சிக்ஸஸை பாருங்கள். அப்போ ஒரே ஒரு வெற்றி மட்டும் தண்டருக்கு கிடச்சிருக்கு. மற்றபடி சிக்ஸஸ் மட்டும்தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹோமில் அவர் விளையாடும்போது என்ன மாதிரி பண்ணுவாங்க, வச்சு செஞ்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் யூனிட் பேஸில் நிறைய மாற்றங்கள் பவுலிங்கில் செஞ்சாகணும் தண்டை. ஸோ அந்த இடத்துல மாறும்போது இல்லை ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசித்து போனாங்கன்னா அது பின்னடைவாக கூட இருக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக இந்தியா ஸ்பின் பேஸில் அவங்களோட ஸ்ட்ரென்த்து என்ன தான் பேஸ் ட்ராக் அப்படின்னா கூட ஸ்பின் பேஸில் ஸ்ட்ரென்த்துன்னு ஸ்பின்னர்ஸை வச்சு தான் போனாங்க. அதில் வெற்றி கிடச்சிது. இவங்களோட ஸ்ட்ரென்த்து பேஸில் போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இங்கே ட்ராக் அப்படி சப்போர்ட் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை. அவங்கெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக தண்டரும் ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும். சிக்ஸஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. டாப் 14 என்னோடய மைண்டில் ஃபிலிப்பு, வார்னர், பேட்டர்சன், ஜாக் எட்வர்ட்ஸ், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸு,
வார்னர் ஓரளவுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் கொஞ்சம் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எஸ்சிஜியில் விளையாட முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி இந்த 4 பிளேயர்ஸும் சிட்னியில் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ். ஸோ அதனால் அப்படி ஓகே. பில்லிங்ஸு பாசிபிளாக பேஸ் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக விளையாட முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு, அதனால் ஓகே. க்ரீனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஆப்ஷனாக இருக்குது. ஓரளவுக்கு பேஸை மேனேஜ் பண்ணி விளையாட முடியும். ஸ்பின்னரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டப்படுவார், ஸ்பின் ட்ராக்கில் தான் விளையாட கஷ்டப்படுவார். ஸோ அந்த மாதிரி இடத்துல விளையாடலாம். ஹேடன் கேர் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. பென் வாசியஸ், மெக்கன்ட்ரூ இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். டாம் ஆண்ட்ரூஸ் ஓவராலாக கலக்கிட்டு இருக்கார், நல்லா பண்ணுறாரு, தனித்து தெரிகிறார் அப்படின்னே சொல்லலாம். பட் அண்டர் ரேட்டடாக இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து அவருக்கான வாய்ப்பு கிடச்சி அதை பர்ஃபார்ம் பண்ணுறாரு, பர்ஃபார்மன்ஸாக எடுத்துகிட்டு வர்றாரு. பெரி, சங்கா, வெசாக இவங்கெல்லாம் டீசன்ட் சாய்ஸ். குறிப்பாக சங்கா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது நல்லா பண்ண முடியும். இந்த ட்ராக் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். இருக்காரா அப்படிங்கிறதும் ஆன் டைமில் பார்த்துங்க. வெசாகரை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு யூஸ்ஃபுல் பவுலராக இருப்பார். ஸ்விங் கண்டிஷனில் நல்லா பண்ணுவார். ஓரளவுக்கு ஸ்விங் கிடைக்காட்டி கூட இந்த கண்டிஷனுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். பயன்படுத்துவாங்களான்னு பார்க்கணும். இல்லை அந்த இடத்துல ஹெஸ்னைனை யோசிச்சா டெஃபினட்டாக அவருமே கேம்குள்ளே வரலாம். கர்டிஸ் பேட்டர்சன், ஜோர்டான் சில்க்கு, பெரி, வெசாகர். கர்டிஸ் பேட்டர்சன் ஆப்வியஸாக டாப்பில் வராரு, ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும். இந்த ட்ராக் இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கன்சிடரேஷன். ஜோர்டான் சில்க்கு டீசெண்டான ஹிட்டிங்கு, ஓரளவுக்கு கேச்சிங் பொசிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ண ஒரு சின்ன கன்சிடரேஷன் அவர் வச்சுக்கணும். மிச்சல் பெரின்னு பார்க்கும்போது பவுலிங் எண்டில் வந்து வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. வெஸ்ஸாக பார்க்கணும் ஆன் டைமில். அண்ட் அந்த இடத்துல யார் வந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒன்று கிறிஸ்டியன் இல்லை ஹெஸ்னைன் அப்படின்னாலும் பிக் பண்ண பாருங்கள் ஒரு சில டீம்ஸில். டேவிட் வார்னர், ஜாக் எட்வர்ட்ஸ், பென் வாசியஸ் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவான சாய்ஸஸ் தான். இவங்க பேஸில் யோசிக்கும் போது வாசியஸ் பேக் எண்டில் ஹிட்டிங் பேஸில் ஒரு ஹிட்டராக பார்க்குறாங்க, அதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் விக்கெட் டேக்கிங் பேஸில் இங்கே ஓரளவுக்கு எடுக்க முடியும். ஜாக் எட்வர்ட்ஸு டெஃபினட்டாக நல்லா பண்ணுறாரு. ஒரு பாயிண்டில் கொஞ்சம் ரொம்ப கிராண்ட் லீக்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஜாக் எட்வர்ட்ஸ் ஓரளவுக்கு சேஃப் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர். டேவிட் வார்னர் சில நேரங்கள் இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு வர முடியும். எக்ஸ்ட்ரா பேஸு ஒரு ஜென்ரலாக ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே சூப்பராக இருப்பார். பேஸ் யூனிட் அப்படின்னு போகும்போது அவருக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னு நினைப்பார். அதில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்னரை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யோசிக்காதீங்க. நான் ட்ரை பண்ணால் தப்பு இல்லை, அது வந்து கிராண்ட் லீக் பேஸில் தான் யோசிக்கணும். ஆனால் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணும்போது வார்னர் ட்ரை பண்ணிங்கன்னா சில நேரங்களில் அவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஜோஸ் ஃபிலிப்பு, ஹென்ட்ரிக்ஸு, மெக்கன்ட்ரூ இவங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா விளையாண்டுருக்காரு. கொஞ்சம் ரிஸ்க் தான் இல்லைன்னு சொல்லலாம். இன்னிங்ஸ் பேஸில் நிறைய பில்ட் பண்ணுறது இல்லை, ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோரை தான் போஸ்ட் பண்ணுறாரு. இருந்தால் கூட இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்றது இதில் நிறைய இருந்திருக்கு, அதனால் ட்ரை பண்ணலாம். ஃப்ளிப்பு, விக்கெட் கீப்பிங் கேட்ச்சு, 4 பேஸரை வச்சு போகிறாங்கன்னா ஆப்வியஸாக விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் நிறைய கிடைக்குது அந்த வகையில். அண்டு அடிஷ்னலாக ஸ்கோர் பேஸில் இங்கே நல்லா பண்ணியிருக்காருங்கிறனால ட்ரை பண்ணலாம். மெக்கன்ட்ரூ பேக் ஹேண்டில் ஒரு 6 பேஸில் ஹிட்டிங் பேஸில் யோசிக்கலாம். குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இல்லாமல் பேசஸ் வீசும்போது இவர் கொஞ்சம் நல்லாவே பேட்டிங் ஆடுவார். ஸோ அந்த கன்சிடரேஷனில் வச்சுக்கலாம். அண்ட் பவுலிங்கில் போன போட்டியில் பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்தார், அதுவே இங்கே பாசிட்டிவாக வரலாம் கூட. அதனால் முயற்சி பண்ணுங்கள். டீம் பாருங்கள். கேப்டன் எட்வர்ட்ஸு, வைஸ் கேப்டன் டிவாசியஸ் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு சேஃப் சாய்ஸு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணவும் யோசிங்க. ஃப்ளிப் கொஞ்சம் நல்ல சாய்ஸ், ஏன்னா போன போட்டியில் ஃப்ளாப் ஆனதுனால நிறைய பேர் அவரை யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெக்கன்ட்ரூ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ஹிட் பண்ணுவார். ப்ளஸ்ஸு விக்கெட் பேஸில் 2-3 விழுந்துருச்சுன்னா நல்ல சாய்ஸாகவும் போகலாம். போன போட்டியிலேயே பயங்கரமாக பண்ணார், அது இங்கே கண்டினியூ ஆகுமா அந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். சிலர் ட்ரை பண்ணவே செஞ்சுருக்காங்க. நிறைய வந்து பர்சன்டேஜ் பேஸ்லேயே ஒரு 16-17% கேப்டன் வைஸ் கேப்டன் கம்பைண்டாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.